மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தேனி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அது என்னண்டா மேகமலை மற்றும் கடமலை மயிலை வனப்பகுதியில் உள்ள பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இதை வச்சு சரிங்களா, திமுக சரியான வழக்கறிஞர் வச்சு வாதாடாம அது அடுத்த இடத்துக்கு போயிடுச்சு. சரிங்களா, இன்னைக்கு தமிழக வெற்றிகளை ஆட்சி அமைச்சு 105 நாள் ஆச்சு. இதை பத்தி நீங்க யாரும் பேசுறீங்க, பேசாம கிடையாது. அது ஏன் அது என்னோட தொகுதி, எனக்கு ஓட்டு போட்ட மக்கள், அந்த மக்களை நம்ம குலசாமி சொல்லுவீங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனையாகும் போது நம்ம எல்லா அரசியல்வாதி மாதிரி சும்மா பேருக்கு ஒரு அரசியல் 4 வாரத்தை பேசிட்டு போற இடம் கிடையாது. இங்க அரசு இந்த விஷயத்தை உச்சநீதிமன்றத்தை ஒரு மிக நிறைய ஆலோசனை எல்லாம் நிறைய சட்ட நிபுணர் கலந்துட்டு மேல்முறையீடு போறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. சரிங்களா, தமிழக வெட்டிகள் ஒரு விஷயம் தீர்வுமை தெரிவித்து மக்கள் வச்சு அரசியல் பண்ணாது. காரணம், பரந்தூர் பார்த்தீங்க, பரந்தூர் விமான நிலையம் தளபதி எங்க பிரச்சார சொன்னார். என்ன சொன்னா, இங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா பரந்தூர்ல விமான நிலையம் வராதுன்னாங்க. நீ அதை நீ அறிவிச்சிட்டாரு. பரந்தூர் விமான வராது நேற்று அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சுமே அந்த விவசாயிகள் சந்திச்சிட்டாங்க. இதே மாதிரி தீர்வு எங்க மக்களுக்கு வரும்ன்றது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது எந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா நம்ம ஏதோ எடுத்தோம் கவுத்தம் பண்ற விஷயம் கிடையாது. அது ஒரு 40-50 வருஷம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் ஆண்ட அரசுகள் ஏன் அதை சரியா கையாள மாட்டாங்க? இந்த யாருமே மக்கள் யாரு கேள்வி கேட்கறது தெரியலையா இல்ல அவங்களுக்கு சில விஷயம் புரியலையா தெரியல. எனக்கு கண்டிப்பா இந்த தமிழக வெற்றிகள அரசு கண்டிப்பா மக்களோடயும் பயணிக்குமே தேர்த்து நிச்சயம் யாரோடும் பயணிக்காது. ஒண்ணு வேணாம், நீ ஜனநாயகம் படம் பார்த்துருப்பீங்க. ஜனநாயகம் படத்துல அவர் எதுக்காக உள்ள வந்தாரு, யாருக்காக அவர் வாழ்க்கை வாழ்வாருன்னு எனக்கு தெரியும். அந்த மலைவாழ் மக்களுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்வார். சினிமாவை வாழ்ந்துட்டு நெஞ்சத்துல வாழாம போயிடுவாரா? யோசிக்க மக்களே. அவர் நல்லா யோசிங்க. அவர் யாரு ஏமாத்துற அரசியல்வாதியா? கண்டிப்பா நம்ம மக்கள் யாரும் பயங்கொள்ளாம நிறைய அரசியல்வாதி நிறைய ஓயாம பேசி உங்களுக்கு பயத்தை கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா, காரணம் என்னடா, உள்ளாட்சி எலெக்ஷன் வரதுனால நான் பண்ணிடுவோம் செஞ்சிருவோம். ஏன் இத்தனை வருஷம் பண்ணல? என் கேள்வி இது. இந்த ஆட்சி திமுக அதிமுக ஆட்சியால நடக்குது கடந்த 50 வருஷமா. இந்த 50 வருஷத்துல அந்த வழக்கை நீங்க சரியா கொண்டு போய் வழக்காட மாட்டீங்க. உங்க வக்கீல்ல வச்சு அந்த வழக்கை ஏன் நீ கண்டிப்பா சரியான பார்வையில பார்க்க மாட்டீங்க? ஏன் அந்த வழக்கு ஒத்து போக மாட்டீங்க? இத்தனை மக்கள் போன செத்து போன விட்டீங்களா? இது அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. தமிழக வீட்டுக்கு ஆட்சி வராட்டின்டா இதை அப்படியே ஒரு வீட்டுக்கு கொண்டு போயிருப்பாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தமே எல்லாத்துக்கும் ஒரு பயம். கண்டிப்பா தளபதி இந்த மக்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கொடுத்துருவாரு, நல்ல தீர்வு கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு மக்கள்கிட்ட. அதை கெடுக்கிற நோக்கத்துலதே, அந்த தப்பான எண்ணத்தை விளைக்கிற நோக்கத்துலதே இப்ப திமுக அதிமுக இந்த நாம் தமிழ் கட்சிக்காரங்க இப்படி போன்ற சில பேர் வீம்புக்கு சில விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஒண்ணு வேணாம், இதுக்கு என்ன தீர்வுன்ற விஷயத்த திமுக அதிமுக இந்த நாம் தமிழ் போன்ற கட்சிக்காரங்க கரெக்டான முறைப்படி கரெக்டா பக்கா பாயிண்ட சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியாது. ஏன்னா நீ அரசியல் பண்ணி இந்த மக்கள் வச்சு நாங்க தீர்வு வேணும். ஏன்னா இந்த மக்கள் இந்த ஆட்சி மக்கள் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. மக்களவா கொண்டு வெளியேற்றிடுவாங்க. அதனால நம்ம பகுதி மக்கள் யாரும் இந்த உள்ள புதுசா அரசியல்வாதி பேசுறாங்கல்ல, உங்களை உணர்ச்சி வசப்படுற மாதிரியே உங்களை ஃபீல் பண்ற மாதிரி தூண்டுற அரசியல்வாதிய எவனுமே நம்பாதீங்க. ஏன்னா இந்த ஆட்சி கண்டிப்பா உங்களோட நிக்கும், மேல்முறையில் போவாங்க. அது மிக சிறந்த சட்ட வல்லுநரை வச்சு இந்த இது நடக்கும். அது எந்த மாற்றம் கிடையாது. ஒரு நண்பர்கள் கேட்டுக்கிறதுக்கு பதில் சொல்றேன். அண்ணா வணக்கம். கண்டிப்பா நம்ம அரசு மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கும் என்று நம்புகிறோம். கடவுள் மேலே ஒன்று கோரைக்கிறேன். பேசுகிறேன். கண்டிப்பா தம்பி, நீங்க நான் என்னடா ஓட்டு கேட்டு வரும்போது நான் உள்ள வந்தேன். நான் ஒவ்வொரு கிராமம் பார்த்தது வழி எனக்கு நல்லா தெரியும். இது ஆல்ரெடி நாங்க மேல தலைமை கொண்டு போய் சேர்த்திருக்கோம், அமைச்சர்கிட்ட பேசியிருக்கோம், கலெக்டர் சார்ட்ட பேசியிருக்கோம், எல்லாத்தையுமே பேசியிருக்கோம். சரிங்களா, இது எடுத்த கௌதம் பண்ற விஷயம் யோசிங்க. இப்போ இன்னைக்கு சொன்னமே நாளைக்கு நடக்கிற விஷயமா கிடையாது. அது பக்காவா
அதுக்கு முறையான தேவையான டீட்டெயில் டாக்குமெண்ட்லாம் நம்ம வன உரிமை குழு வந்து கொடுத்துருக்காங்க. அதை கொண்டு வச்சுட்டு நிறைய ஆய்வு பண்ணணும். அதை ஆய்வு பண்ணிட்டு போய் தொட்டமாக நம்ம ஜெயிச்சு வரணும். சும்மா இந்த திமுக அதிமுக அரசு ஆண்ட மாதிரி சும்மா பேருக்கு போய் கேஸ் போட்டுட்டு அது ஆதாரம் அந்த சொல்லி அங்கே இருக்காது. எதையுமே அதாவது அதை தொடணும். தொட்டு 100க்கு 100 வெற்றி இருக்குது. அதுக்கான முயற்சியே இப்போ நம்ம இருக்கோம். நம்ம கட்சி இருக்கு, நம்ம தளபதியுமே அந்த மனநிலை. சரிங்களா? எப்பயுமே விவசாயி வாழ்றதுக்கான ஒரு அரசு தான் நம்ம தமிழக வெற்றிகள் அரசு. இப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க. சரிங்களா? நிறைய திட்டங்கள் அறிவிச்சிட்டு இருக்காங்க, நிறைய போயிட்டு இருக்கு. சில பேர் அவன் இந்த கட்சின்னு என்ன கட்சியா காரி துப்பி போன கட்சியா அது அப்படியே அவிஞ்சு போன கட்சி இருந்தது நாம் தமிழர் கட்சி. அதெல்லாம் எதுக்கு பேசுறேன்னு தெரியாது. என்ன எதுக்கு அவனா மேடை போட்டு அப்படியா இப்படி ஆய் கத்துறது உத்துறது. ஏவே மக்களுக்கு தீர்வு சொல்லு. நீ சொல்லு, நீ இப்ப மிச்சம் இருந்த அறிவாளி இல்லடா சொல்றா. மேடை போட்டு இதெல்லாம் பண்ணா முடியும்னு சொல்லி சாத்தியம் கொடு. நீ குத்துமதியா பேசி போருவேன். சரியா? நாங்க வந்து கண்டிப்பா ஆராய்ந்து கண்டிப்பா அதுல வந்து தொட்டா தூக்கணும். அதுக்கான எல்லா வேலையும் முடிஞ்சு ஒரு தினங்கள்ல வந்து மேல்முறையில் போய் நம்ம அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. கண்டிப்பா பார்ப்பாங்க. எந்த மாற்றம் கிடையாது. நம்ம கடமைமலை மக்களும் மேகமலை மக்களும் யாரும் பயம் கொள்ள வேண்டாம். இந்த அரசு வந்து தளபதியோட அரசு. கண்டிப்பா உங்க கூட 100க்கு 100 நிற்கிற எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க யாரும் பயப்படாதீங்க. நீங்க எல்லாம் வந்து சும்மா உங்களை வச்சு அரசியல் பண்ணிட்டு உங்களை ஓட்டா மட்டும் பாட்டு போறேன். ஓட்டு வானா போதுன்னு வச்சு போறேன். அதெல்லாம் கிடையாது. நீங்க மாதிரிலாம் ஒரு கேடுகட்டு கட்சி இருந்தது. சீமான் கட்சி மாதிரிலாம் ஒரு கேடுகட்டு கட்சி நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா எங்கெல்லாம் மக்கள் வந்து பயந்து ஒதுங்கி ஒரு சூழ்நிலை உருவாதோ அங்க போய் அந்த மக்கள் உசுப்பேத்தி வருது, அந்த மக்களை மேலும் கஷ்டப்படுத்துது, அந்த மக்களை மேலும் மன வறுமை ரொம்ப அழுத்தப்படுத்துறதே வேலையே வச்சுப்பாங்க இந்த கட்சியில. ஆனா ஒரு மக்கள் வந்து ஒரு கஷ்டப்படுறா அவனுக்கு ஒரு நல்ல தீர்வை சொல்லு. எங்கிட்ட சொல்ல வேணாம். அந்த மேடையை போட்டு அந்த மக்கள்கிட்ட பேசுறீங்கள ஒரு தீர்வு சொல்லுவ வைப்பான். துப்புருக்காது. ஏன் தெரியுமா? நீ ஒரு காரி துப்புன வச்சு உங்க கட்சி. எங்க அண்ணாச்சு அப்படி கிடையாது. நேற்று பார்த்துருப்பீங்க பரந்தூர் என்ன நடந்துச்சு. அதே மாதிரி நாளைக்கு எங்க கடமலை மேலையும் மேகமலையும் கண்டிப்பா கையில் எடுக்குங்க அரசு. கையில் எடுத்து அது கண்டிப்பான முறையில் 100க்கு 100 வெற்றியோட தீர்வு கொடுப்பாரு. எந்த மாட்டம் கிடையாது. மக்கள் யாரும் பயம் கொள்ள வேணாம். தயவு செஞ்சு நீங்க பயப்படாதீங்க. என்ன கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். எந்த மாற்றம் கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு என்னடா சட்டசபையில பேசும்போது அண்ணன் நேற்று பெண்களுக்கு வந்து 3 சிலிண்டர் தராங்க அப்படின்னு உடனே 6 சிலிண்டர் தானே வரேன்றீங்க. இப்போதைக்கு 3 சிலிண்டரு 6 சிலிண்டர் வீட்டில் வச்சு ஓயாம பாதுகாக்க போறேன். அடுத்த 6 மாசம் கழிச்சு நம்ம இன்னொரு 3 சிலிண்டரு இப்படிதான் கொடுக்க முடியும். ஒவ்வொரு திட்டத்தையும் நீ என்ன விமர்சனம் பண்ணலாம் பேருக்கு. நீ விமர்சனம் பண்ண தெரியாம முட்டாள்தனமா கேள்வியை தயவு செஞ்சு கேட்டு மக்களை குழப்பாங்க. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சரிங்களா? கண்டிப்பா மக்களே நல்லது நடக்கும். தொடர்ந்து லைவும் வரும். நன்றி, வணக்கம்.